வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாப்டர் 3ஓட தியரி. சாப்டர் 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஃபண்டமெண்டல். பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் நம்ம எந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் போடுவோம் அப்படிங்கிறத பேசிக் ஃபண்டமெண்டலாக ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி போடுவோம் அப்படிங்கிறத இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தியரி இன்ட்ரோடக்ஷன். Partnership firm is a form of organization where two or more persons carry on some business activities on the basis of agreement along them. பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். தட் மீன்ஸ் ஃபர்ம் அப்படின்னாவே என்னென்னா இண்டஸ்ட்ரி பேஸ்டு ஆர்கனைசேஷனை தான் சொல்லுவோம். ரெண்டு இல்லைன்னா மோர் பர்சன், அதுக்கு மேலே இருக்கிற பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் பண்ணி அக்ரிமெண்ட் பேசிஸில் அவங்களுக்கு என்னென்ன ஓகேவோ அதை வந்து ஒரு அக்ரிமெண்ட்டாக எழுதி சைன் பண்ணுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டன் டாக்குமெண்ட்டை எழுதி சைன் பண்ணுறது. ஸோ அதை சைன் பண்ணினதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணுவாங்க. த பர்சன் ஹூ ஹாவ் அக்ரீட் டு கேரி ஆன் த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆர் இண்டிவிஜுவலி கால்டு பார்ட்னர்ஸ் அண்ட் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் ஃபர்ம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்ம வந்து பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பர்சன் அக்ரி பண்ணியிருக்காங்களே அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை இண்டிவிஜுவலாக வந்து பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கலெக்டிவ் குரூப்பாக சொல்லும்போது ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவோம். த நேம் அண்டர் விச் த பிஸ்னஸ் ஆஃப் அ ஃபர்ம் இஸ் கேரிட் ஆன் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ம் நேம். இதில் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நேம் சொல்லி ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபிசி ஃபர்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் த பர்பஸ் ஆஃப் மெனி பர்சன் ஜாயின் டுகெதர் மே டு ரைஸ் மோர் கேபிட்டல் டு பூல் எக்ஸ்பர்டைஸ்டு டு ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் எக்ஸெட்ரா. இப்போ பார்ட்னர்ஷிப் ஏன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் அப்படிங்கிறது டுகெதராக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு மோர் கேபிட்டல் கிடைக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலிட்டி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து டேக் ஓவர் பண்ணி நல்லா மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் தென் ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொருத்தருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க, நீங்கள் இந்த ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பொறுப்புகளையும் என்ன பண்ணிக்கலாம்னா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டு ஓவர் கம் the liabilities of sole proprietorship such as limited capital, small size of business etc. partnership firm are formed. இதில் பார்த்திங்கன்னா சோல் ட்ரேடரை கம்பேர் பண்ணும்போது சோல் ட்ரேடர் ஏன் வந்து கம்மியான கேபிட்டல் இருக்கும் சோல் ட்ரேடர் அப்படிங்கிறது ஸ்மால் சைஸில் இருக்கும். ஆனால் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காகத்தான், அதுதான் வந்து சோல் ப்ராப்பர்ட்டி லிமிடேஷனாக சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் அரைஸ் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இஸ் ஷேர்டு பை த பார்ட்னர்ஸ் இன் த அக்ரீட் ரேஷியோ. ப்ராஃபிட் லாஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எப்படி ஷேர் பண்ணிக்குவாங்கன்னா அவங்க என்ன அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்களோ அந்த அக்ரிமெண்ட் ரேஷியோ வைஸ் ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. இன் இந்தியா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஆர் கவர்ன்டு பை த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. இந்தியாவில் பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கவர்மெண்ட் கவர்ன் பண்ணியிருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட். இதில் பார்த்திங்கன்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 சம் ஆஃப் த செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இஸ் நாட் கம்பல்சரி. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. இட் இஸ் ஆப்ஷனல். உங்கள் வில்லிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஆப்ஷனல் தான் அப்படிங்கிறாங்க. ஹவவர் it is safer for the partnership firm to get registered so that the partners can arrival the benefit of the registration. இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு சேஃப். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனால் கிடைக்கக்கூடிய சம் ஆஃப் த பெனிஃபிட் வந்து அந்த பார்ட்னர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2.2 மீனிங், டெஃபினேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அண்ட் தென் 3.2.1 meaning and definition of partnership. When two or more persons join together to form and business to share the profit or loss arising their firm in an agreed ratio, the relationship among them இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப். ரெண்டில் அதுக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறதா ஒத்துக்கிட்டு அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து அக்ரிமெண்ட் ரேஷியோவில் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கண்டினியூட்டி பண்ணுறது தான் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தெம் ஆக்டிங் ஆல்.
இந்த பிஸ்னஸில் கேரி பண்ணி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் கேரி பண்ணுவாங்க. அண்ட் தென் எல்லாருமே அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தர் வந்து எல்லாத்துக்காக ஆக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா, நம்ம லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நீங்கள் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ்னு காமர்ஸில் படிச்சிருப்பீங்க. அதில் ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ், ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் போட்டுட்டு ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஒர்க் பண்ணாதவங்களும் இருப்பாங்க, இல்லை ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறக்காக தான் அந்த வேர்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு செக்ஷன் 4 ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932, பார்ட்னர்ஷிப் இஸ் டிஃபைன்ட் as the relationship between person who have agreed to share the profit of the business carried on by all or any of them acting for ஆல். பார்ட்னர்ஷிப் ஆக்ட் செக்ஷன் 4 படி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ஒரு அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி அவங்க ஷேர் வந்து ரேஷியோ பிரிச்சுக்குவாங்க. பிஸ்னஸ் கேரிடு ஃபார் ஆல், எல்லாத்துக்காக பிரிச்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா எனி ஆஃப் தெம் ஆக்டிங் ஃபார் ஆல், அந்த இடத்துல யார் ஆக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த சேலரி, கமிஷன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஃபாலோயிங் ஆர் த எஸ்டிமேட்டிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the partnership is an association of 2 or more person. The maximum number of partners is limited to 50. இப்போ பார்ட்னர்ஷிப் அசோசியேஷனில் மினிமம் அப்படிங்கிற பர்சன் வந்து 2 பர்சன், அண்ட் தென் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஜாயின் பண்ணி பார்ட்னர்ஸாக அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஜாயின் பண்ணலாம், பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், தேர் ஷுட் பி அன் அக்ரிமெண்ட் அமாங் த பர்சன் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அந்த பர்சனுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸை எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. த அக்ரிமெண்ட் மே பி ஓரல் ஆர் ரிட்டன் ஆர் இம்ப்ளைடு. அந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரலாகவும் இருக்கலாம், ரிட்டனாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட், த அக்ரிமெண்ட் மஸ்ட் பி டு கேரி ஆன் த பிஸ்னஸ் அண்ட் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ். அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் கேரி ஓவர் பண்ணணும், அதுபடி தான் வந்து பிஸ்னஸோட ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் த பார்ட்னர் அண்ட் எனி ஆஃப் தெம் ஆர் ஆக்டிங் ஃபார் ஆல். அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரன் பண்ணுறது எல்லாத்து மூலியமாக தான் ரன் பண்ணணும், அதை டேக் ஓவர் பண்ணி ஆக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பர்சன் லீடராக வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த மேக்ஸிமம் மெம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இஸ் நாட் ஸ்பெசிஃபைடு த preside in an Indian Partnership Act 1932. மேக்ஸிமம் நம்பர் வந்து நாட் ஸ்பெசிஃபைடு, இது இவ்வளோதான் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபைட் பண்ணல அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் 50 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஸ்பெசிஃபைட் த மேக்ஸிமம் மெம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ். இப்போது பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் வந்து டிசர்வ் பண்ணல இவ்வளோ மெம்பர்ஸ் அப்படிங்கிறது. இந்தியன் கம்பெனி ஆக்ட் 2013 தான் பார்ட்னர்ஷிப் வந்து இவ்வளோ தான் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் 50 மெம்பர்ஸுக்கு மேலே போயிட்டு அதை நம்ம வந்து ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனின்னு சொல்லுவோம். அது வந்து எதுக்கு கீழே வந்துடும்னா இந்தியன் கம்பெனி ஆக்டுக்கு கீழே வந்துடும். ஆஸ் பர் த செக்ஷன் 464 subsection 1 of the Indian Companies Act 2013, no association or partnership consisting more than such members of person as may be prescribed shall be formed for the purpose of carrying on the business, provide the number of person which may be preside under the subsection shall not exceeded one hand. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 நோ அசோசியேஷன், எந்த ஒரு அசோசியேஷனும் பார்ட்னர்ஷிப் கன்சிஸ்டிங் மோ மெம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே ஃபார்ம் கிடையாது. பட் கேரி பர்பஸ் ஆஃப் த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா சம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து சப்செக்ஷனில் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் எக்ஸீடட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் ரூல் 10 கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 2014 லிமிட்டட் வந்து 50 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் மெம்பர்ஸ். அப்போ இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் கொடுக்கல, பட் ஆனால் கம்பெனிஸ் ஆக்டில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சப்செக்ஷனில் வந்து 100க்கு மேலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து கம்பெனிஸ் ஆக்டில் தான் எக்ஸாக்டாக வந்து ரூல் 2014 கொண்டு வந்ததுலாம் 50 அப்படிங்கிறது லிமிட்டட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, partnership deed. Partnership deed is a document is writing that contain the term of the agreement among the partners. Partnership
டீட் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட், ரிட்டன் டாக்குமெண்ட். அவங்களோட அக்ரிமெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எழுதி சைன் வாங்குறது அது வந்து ரிட்டன் டாக்குமெண்ட் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் நாட் அ கம்பல்சரி ஃபார் த பார்ட்னர்ஷிப் to have a partnership deed as per the Indian Partnership Act 1932. Indian Partnership Act 1932 படி இது வந்து ஒரு கம்பல்சரி கிடையாது. பட் இட் desirable to have a partnership deed as it serve as an evidence of the team அக்ரிமெண்ட் அமாங் த பார்ட்னர்ஸ். ஆனால் இது இப்படி ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது நம்ம போட்டுவிட்டோம்னா இது வந்து ஒரு எவிடன்ஸாக இருக்கும், அந்த பார்ட்னர்ஸ்க்கு உண்டான ஒரு அக்ரிமெண்ட்டாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 3.3.1 contents of partnership deed. First, generally partnership deed contains the following, some of the following கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதில் என்னென்னலாம் ரெப்ரசன்ட் பண்ணணும், பார்ட்னர்ஷிப் டீட் அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்னலாம் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு, நேம் ஆஃப் த ஃபர்ம் அண்ட் நேச்சர் அண்ட் பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ். கம்பெனியோட நேம், நேச்சர் என்ன நேச்சர் அப்படின்னா என்ன தொழில் அப்படிங்கிறது தான், பிளேஸ் எந்த பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. செகண்ட் பாயிண்ட், டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் அண்ட் டியூரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ், எந்த டேட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது. அண்ட் தென் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்னரோட நேம் அண்ட் அட்ரஸ். அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட், கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் பார்ட்னர், ஒவ்வொருத்தரோட கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி இருக்காங்கன்னா A 50,000, B 20,000, C 30,000னா எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, ப்ராஃபிட்டை எந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ப்ராஃபிட்டை வந்து ரெண்டு வகையாக ஷேர் பண்ணிக்கலாம். ஒன்று ஈக்குவலாக எவ்வளோ அமௌண்ட் போட்டாலும் சரி ஈக்குவலாக வந்து ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. இல்லைனா அவங்க போட்டிருக்கிற கேபிட்டல் வைஸ், அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த எவ்வளோ ரேஷியோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் அலாட்டட் டு ஈச் பார்ட்னர், ட்ராயிங் அமௌண்ட் பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறது, அந்த எடுத்துக்கிற ஒவ்வொரு பார்ட்னருக்கும் எவ்வளோ அலாட்டட் இருக்குது, அலோடு இருக்குது, இவ்வளோ தான் எடுக்கணும், கம்பெனிலேருந்து எல்லாத்தையுமே எடுக்க முடியாது, எடுக்கிறேன்னா இவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட மினிமம் அமௌண்ட்டை வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோன்னு எழுதியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு பி அலோட் ஆன் கேபிட்டல், போடுற அந்த கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்களா, அது அலோவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணணும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங் ஆஃப் த பார்ட்னர், ட்ராயிங் அமௌண்ட் எடுத்தாலும் தான் சொந்த செலவுக்காக எடுத்தாலும் வட்டி போட்டால் திருப்ப வந்து கம்பெனி கட்டணுமா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் தான் அதில் மென்ஷன் பண்ணணும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ப்ரொவைட் பை த பார்ட்னர். இப்போ வெளியில் போய் லோன் வாங்குறதுக்கு பதிலாக பார்ட்னர்ஸ்டே பணம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு லோன் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறீங்க ஆஸ் அ ஃபர்ம் சார்பா மற்ற பார்ட்னர்லாம் அப்படிங்கிற சொல்லி அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா வெளியில் வாங்கினா அவன் இவ்வளோ பர்சன்ட் பேங்க்கில் அப்படிங்கிறது காமனாக இருக்கும், பார்ட்னர்ஸ்குள்ளேங்கும் போது எவ்வளோ அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற வில்லிங்னஸை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 10th பாயிண்ட், அமௌண்ட் ஆஃப் சேலரி இஸ் டு பி அலோடு. ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி ஏதாச்சும் அலோவ் பண்ணுறீங்களா எனி பார்ட்னர்ஸ்க்கு, அதை சொல்கிறாங்க. அண்ட் தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஆடிட் ப்ரொசீஜர் எப்படி, இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர். இப்போ நீங்கள் 3 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகுது, அதை பார்த்துட்டு ஒரு நியூவாக ஒரு பார்ட்னர் ஜாயின் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஷேர் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 13th பாயிண்ட், ப்ரொசீஜர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் டியூ டு தட் ரிட்டையர்டு பார்ட்னர்ஸ். இப்போ ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னா அந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆகக்கூடிய ப்ரொசீஜர் என்ன, அவருக்கு என்னென்ன மாதிரி செட்டில்மெண்ட் கொடுக்கணும் அந்த ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் அப்படிங்கிறது. And then method of valuation of goodwill and valuation of assets and liabilities at the time of admission or retirement or death of the partner. இப்போ method of valuation of goodwill அப்படிங்கிறது என்னென்னா நல்ல பேர், நம்ம கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரெப்புடேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது உங்களோட அந்த ரெப்புடேஷனை நீங்கள் எப்படி வந்து வேல்யூவாக எடுத்துக்குவீங்க, அண்ட் தென் உங்களோட அசட்ஸு உங்களோட அந்த லைபிலிட்டிஸ் அந்த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆகட்டும், ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது, டெத் ஆகும்போது, இதெல்லாம் எப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டிஸாக இருப்பீங்க, ஸோ அதை எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுவீங்க, அதை எந்த மாதிரி வேல்யூவில் எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப்
எக்ஸிக்யூட்டட் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் பார்ட்னர் அண்ட் செட்டில்மெண்ட் டியூ டு தட் லீகல் ஹேர்ஸ். இப்போது ஒரு பார்ட்னர்ஸ் வந்து இறந்துடுறாரு அப்படின்னா அந்த பார்ட்னருக்கு நீங்கள் வந்து லீகலாக எப்படி செட்டில்மெண்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஆன் டிசல்யூஷன் ஆஃப் ஃபேம். அந்த ஃபேமை வந்து டிசல்யூஷன் பண்ணுறீங்க, வைண்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரி அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணி முடிப்பீங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.